சாத்தான் முதல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையோ ஒரு சபையிலையோ தேசத்திலையோ நுழைவான். முதல்ல அவன் நினைக்கிற இடத்துல நுழைவான். ரெண்டாவது அங்கே குடியிருப்பான். மூன்றாவது அதன் முழு அதிகாரத்தை பிடித்துக்கொண்டு ஆளுமை செய்வான். அதுபோலதான் நாம் அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் நமக்குள்ள வந்து போக்கும் வரத்துமாயிருந்து நம்மை அதிகாரம் செய்து நம்முடைய மாம்சத்தை தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்ய வைத்து நம்மை தேவனிடமிருந்து பிரிக்க பார்ப்பான். இன்றைய காலத்தில் கூட இளம் வயதினரிடம் நல்லவர் யார் கெட்டவர்கள் யார் என்று அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. வெளியில் பார்க்க நல்லவர்கள் போல தெரியலாம், ஆனால் உள்ளே அவர்கள் முகம் வேறாக இருக்கலாம். பிசாசு நமக்கு எதிராக மனிதனையும் கொண்டு வருவான். எனவே நம் மனதை நாம் காத்து இயேசு பிசாசை வென்றது போல அவனின் ஆசை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாமும் பிசாசை வென்று கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். சத்தியத்தின் பாதையில் நடந்து சாத்தானை வெல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.